இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு காடை பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க போய் பார்த்து வந்துடலாம். காடை 250 கிராம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு, வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி அரை கப், புதினா அரை கப், பாஸ்மதி அரிசி 400 கிராம், எலுமிச்சை பழம் 2, கரம் மசாலா சிறிதளவு, மிளகாய் தூள் 25 கிராம், தயிர் அரை கப், எண்ணெய் அரை கப், உப்பு தேவையான அளவு. ஓகே, கடாய் நல்லா சூடு வந்துருச்சு. நம்ம வந்து ஆயில் போட்டுக்கிறோம். அதில் 100 கிராம் அளவு ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவைக்கேற்ப போட்டுங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இந்த ஆயிலில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அது கொஞ்சம் வதங்கினதோட வெங்காயத்தை கொட்டியிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து வதங்கணும். வெங்காயம் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து மூடி வச்சிடுறோம். வெங்காயம் நல்லா பொண்ணு வறுப்பாக வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸ் அதில் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் வெயிட் பண்ணோம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு இந்த பொன் கலரில் பொன் வறுவலாக வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதுலேயே இஞ்சி பூண்டு விழுது இதை நம்ம போட்டுக்கிறோம். அதில் இஞ்சி பூண்டு அளவு வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம வெறும் காடை வந்துட்டு வெறும் ஒரு 200 கிராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காடையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அதில் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து இந்த காடையை வந்து நல்லா வதக்கணும் அதில். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டுடைய வாசம் வந்துட்டு நல்லா அந்த காடையில் வந்து சேரணும். அடுத்து வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். ஓகே, மிளகாய்த்தூள், கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கட் பண்ண புதினா தழை, மல்லித்தழை, புதினா தழை போட்டு நல்லா நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த புதினாவோட ஸ்மெல் நல்லா வரும். அப்போ வரும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த தயிரை வந்து அதில் போட்டுருங்க. தயிர் போட்டுட்டு தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு சிட்டிக்கு கரம் மசாலா போட்டுங்க. கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை போட்டுங்க. தக்காளியை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு லைட்டாக லெமன் போட்டுங்க. லெமன் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுங்க. இந்த காடையோடு சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த அளவான தண்ணியை வந்து நம்ம அதில் போடுறோம். தண்ணி அதில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து 1 கப் ரைஸ் போட்டோம்னா அது வந்து நம்ம வடித்து போடுறதுனால 1 கப் ரைஸு பாஸ்மதி ரைஸு அதே மாதிரி 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அதுதான் அதுக்கு அளவு. நீங்கள் வந்து ரைஸை வடிக்காமல் அப்படியே டேரெக்டாக போட்டிங்க வச்சிங்களேன், 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தம்மில் போட்டுடலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ரைஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம்
நம்ம வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்க அந்த பிரியாணி ரைஸை போட்டு கலரி தம்மில் போட போகிறோம். கொதிச்சிருச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம். ஏன்னா ரைஸில் வந்து நான் சால்ட்டு போடல, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 2 போர்ஷன் தான் நான் செய்கிறேன், கொஞ்சம் தான் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து கம்மியாக போதும் அந்த தண்ணியெலாம் எனக்கு. நான் ஏற்கனவே வந்து அந்த வடித்து வச்சுருக்க அந்த ரைஸை அதில் கொட்டிடுறேன். ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கேன் அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் அதில் வந்து நான் போட்டேன். நம்ம போட்டு நல்லா வந்து கலரி விடணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி சத்துலாம் வந்து அந்த ரைஸில் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே, இது நல்லா வந்து கலரி விட்டுக்கிறணும். ஓகே, கலந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திட்டு சைடில் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா போட்டுட்டு அதுலேயே இப்போ வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு புதினா தலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் அதில் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே தம்மில் போட்டுரும். இப்போ வந்து காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஓகே, காடை பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து காடை பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து கார்னிஷ் வைக்கிறேன். இது மேலே வந்து லைட்டாக வந்து ஐஸ் கட்டி வைக்கிறேன். இது வந்து கார்னிஷ்காக தான் வைக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தலையை வந்து அதை ஃபுல்லாக போட்டுட்டோம். காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிக்கன், மட்டன் இது மாதிரி ஐட்டத்தை விட நம்ம டெய்லி யூஸ்வலாக வந்து வீட்டில் வந்து சிக்கன் யூஸ் பண்ணுவோம், மட்டன் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து காடை பிரியாணியை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் காடை பிரியாணி செய்யுங்க. இது தமிழ்நாட்டு உணவு தான். நம்ம முன்னோர்கள்லாம் காடை பிரியாணி சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்களாம். ஸோ நீங்களும் வந்து காடை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருங்க.